Hello guys, welcome back. This is module number 5.27, work energy principle based problems. Numerical questions based on work energy principle from ME 3351 Engineering Mechanics. The question asked in Anna University November December 2024 கேட்கப்பட்ட question. That is what we are going to see. The same diagram represented in April May 2024 இருந்துச்சு. நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் பட் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பேஸ் பண்ணி இருக்கும் அல்லது இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் பேஸ் பண்ணி இருக்கும். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டினாக இது இருக்குது. ஸோ இன் தேட் அப்ரோச் ஒன்லி வி ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ 2 weights 80 நியூட்டன் 20 நியூட்டன் கனெக்டட் பை எ த்ரெட்டுங்கிற ஒரு விஷயம் வந்தாலே இங்கே தெர் வில் பி எ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கால்டு டென்ஷன். அப்போ திஸ் இஸ் T1 இங்கிட்டிலேருந்து T2 பட் த வேல்யூ ஆஃப் T1 வில் பி ஈக்குவல் டு T2. அதனால் இதை டேரெக்டாக டி அப்படின்னே போட்டுக்கலாம். ரைட். அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் 40 நியூட்டன், திஸ் 40 நியூட்டன் இஸ் யுவர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் applied to the first weight 80 Newton as shown in the figure. The coefficient of friction between the sliding surface is 0.3. So இங்கே ஒரு friction 0.3. Direction of movement இங்கே இருக்குன்னா friction F2 will be like this. இங்கே direction of movement இருந்துச்சுன்னா this is F1. So the value of F1 F2 ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. F1 need not be equal to F2. Okay. Determine the acceleration of the weights and the tension in the thread using work energy equation. So we need to find the value of acceleration. Force எந்த பக்கம் external force இருக்கோ அந்த பக்கம் தான் acceleration இருக்கும். We need to find the value of acceleration and tension is how much அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாமா? So let us draw the diagram. Diagram ட்ரா பண்ணும்போது as I mentioned earlier, this is T1, this is T2, but both of their values are equalங்கிறனால அதை T அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் செகண்ட் பிளாக் அப்படின்னு நம்ம எடுக்காமல் இதை டைரெக்டாகவே எடுக்கலாம். பிகாஸ் they tell you to solve by means of work energy equation இல்லையா. W equal to force into displacement equal to 1/2 mv square, net force into displacement which is equal to 1/2 m into v square equal to 2as. because initial velocity கொடுக்கல, it is not mentioned ஆகலை அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம், u equal to 0 போட்டுக்கலாம். அப்போது v square equal to u square plus 2asல u கட்டு வெறும் 2as மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் 2 கேன்சல். அப்போது m into a into s, the displacements also cut down. அப்போது f net equal to mass into acceleration மட்டும்தான். then acceleration which is equal to f net divided by m. இந்த mங்கிறது டோட்டல் மாஸ் m1 plus m2 ஆக கூட இருக்கலாம். சரிங்களா, இதுதான் நமக்கு ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூட். ஓகே, அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுங்களேன். எஃப் நெட்டுனா டேரெக்டாக நீங்கள் போய் 40 சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 80 நியூட்டன் இருக்குது, 20 நியூட்டன் இருக்குது, அது தவிர ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் F1 F2லாம் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் தோஸ் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் எஃப். ஏன்னா ரெண்டுமே டைட்டாக க்ளோஸ்லி பேக்டாக இருக்கிறதுனால எஃப் விச் இஸ் யூஸ்வலி ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர். இப்போ நமக்கு மியூவோட வேல்யூ மியூ1 விச் இஸ் ஈக்குவல் டு மியூ2. அதே நேரம் இங்கே இருக்கக்கூடியது திஸ் இஸ் R1, திஸ் இஸ் R2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் R1? திஸ் இஸ் mg விச் இஸ் ஈக்குவல் டு 20 நியூட்டன். வாட் இஸ் திஸ் வேல்யூ ஆஃப் mg விச் இஸ் ஆல்சோ 80 நியூட்டன். அப்போ மியூவோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால மியூ இன்ட்டு R1 ப்ளஸ் R2 டேரெக்டாகவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது F ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2. ரைட்டுங்களா? மியூ இன்ட்டு R1 ப்ளஸ் மியூ2 இன்ட்டு R2. கரெக்டுங்களா? ரெண்டுத்தோட மியூவும் ஒன்றாக இருக்கும்போது மியூ இன்ட்டு R1 ப்ளஸ் R2 அப்படின்னு போட்டுடலாம். R1 ப்ளஸ் R2ன்னு சொல்லும்போது M1G ப்ளஸ் M2G. வேல்யூஸ் என்னென்ன? 20 நியூட்டன் 80 நியூட்டன். அழகாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்படி பண்ணியிருக்கிறோம்? மியூவோட வேல்யூ 0.3, திஸ் இஸ் யுவர் R1, திஸ் இஸ் யுவர் R2. ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ 30 நியூட்டன் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ எஃப் நெட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் நெட் அப்படின்னா, ஸோ இந்த பிளாக் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த பிளாக்கை நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஸோ திஸ் பிளாக், திஸ் இஸ் 40 நியூட்டன் இஸ் தேர். எஃப் நெட் விச் இஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் எஃப் அப்படிங்கிற ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்லையே, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை அப்படியே நம்ம மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணும்போது we can get those values. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எஃப் நெட் விச் இஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் எஃப். இங்கேயுமே நமக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ அது என்ன சின்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, த வேல்யூ ஆஃப் டென்ஷன் இஸ் ஆல்சோ அலாங் திஸ் டைரெக்ஷன். அப்போ நமக்கு டென்ஷனோட வேல்யூ தெரியாதே. ஸோ வாட் டு டூ சார் அப்படின்னா, முதல்ல வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டென்ஷன். எப்படி டென்ஷன் கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் டேக் திஸ் பிளாக்.
ஏன்னா இந்த பிளாக் எடுத்தால் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ டேக் திஸ் பிளாக். இந்த பிளாக்குக்கு இதை தனியாக இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது 20 நியூட்டன். we have a tension on this side, we have the friction on this side. F1 அப்படிங்கிறது இருக்குது. the acceleration is common. ஓகே, அப்போது tension is positive direction, F1 is towards negative, acceleration is towards positive. இங்கே இருக்கக்கூடிய acceleration A2, இங்கே இருக்கக்கூடிய acceleration A1 A2 மாற்றி கூட போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஒன்று தான், ஏன்னா காமன், ஏன்னா ரெண்டுமே ஒன்றா கட்டியிருக்காங்கல்ல. டென்ஷன் ஈக்குவல், ஆக்சலேஷன் ஈக்குவல். அப்போது T மைனஸ் F1 ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 10 இன்ட்டு A. ஏன்னா நியூட்டன் இருக்குது. மாஸ் ஈக்குவல் டு W which is equal to mass into gravity, mass equal to W by gravity. W இன் மதிப்பு 20 கீழ் 10 which is 2 kilograms. அதனால் 2A. அப்போ T minus F1 which is equal to 2A. அப்போ T யோட வேல்யூவை இங்கே மைனஸ் நம்ம எடுக்கும்போது what you get? F1 equal to mu1 into R1 equal to 2A. T minus 0.3 R1, இங்கிட்டு இருக்கிறது R1 அப்படின்னா that is 20 which is equal to 2A. So we got the first equation, T minus 2A which is equal to 20 into 3 60 பாயிண்ட் வச்சா 6 which is equal to 6. அதுதான் first equation. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சாகணும்னா பொறுமையாக தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை we used to solve. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மிஸ் ஆகிடும். ஸோ அதற்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப்நெட்டோட வேல்யூக்கு நெக்ஸ்ட்டு போகிறோம். ஸோ we get the value of fnet. ஸோ இங்கேயே அதுக்காக தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். fnet which is equal to 40 minus f. So this is your 40 minus f which is equal to fnet equal to mass m1 plus m2 into a. The value is 40 minus frictional force is 30. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ தட் வேல்யூவை 10ன்னு எடுத்திங்கன்னா இங்கே 100 மாஸோட வேல்யூ 80 + 20 is 100 நியூட்டன் divided by 9.81 meter per second square. இதை சூஸ் பண்ணும்போது தான் what you get, இந்த வேல்யூஸ் எல்லாமே கட் டவுன் ஆகி this is A equal to 0.981. ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபார்முலாவில் தான் இந்த 0.98 கம்ப்ளீட் பண்ணி we just find this value. இப்படி எடுத்தோன்னா 0.98, the value of tension minus 6, இங்கே 2, இந்த 6 இங்கே போச்சுன்னா +2 which is T equal to 8 Newton அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. We got the value of tension 8 Newton and the acceleration which is equal to 0.981 meter per second square அப்படிங்கிற ஆன்சர் சைமல்டேனியஸாக கிடைக்கும். சரிங்களா? எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஒரு காமன் ஃபார்ம்லேயே நான் அதை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப்நட்டோட சப்ஸ்டியூஷனில் ஒரு சின்ன சிக்கல் வரும். இங்கே 20 நியூட்டன் இருக்குது, இங்கே 80 நியூட்டன் இருக்குது இல்லைங்களா. எல்லாத்தையும் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 20 + 80 which is equal to 100 Newton அப்படின்னு வச்சுப்போம். It is moving with 40 newtons of force. இங்கே இருக்கிற T ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால ரெண்டுமே கட் டவுன் ஆகிடும். ஓகே, ஸோ காமனாக இங்கே நமக்கு இருக்கக்கூடியது F1 + F2, ரெண்டு ஒரே டைரக்ஷன் தானே. ஸோ F1 + F2. ஸோ F1 + F2னா என்ன? mu into R1 + R2. அந்த வேல்யூ தான் ஆல்ரெடி 0.3 × 100 which is equal to 30 அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே என்ன இருக்குது? 40. இட் இஸ் இன் மைனஸ் டைரக்ஷன், இட் இஸ் ப்ளஸ். அப்போ 40 - 30 அப்படிங்கிற விஷயம் இங்கே தான் வந்துச்சு. இதே போல் ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு m1 + m2 இன்ட்டு ஆக்சலரேஷன், தட் m1 + m2க்கு தான் 100 டிவைடட் பை 9.81 இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகுது? இங்கே 40 - 30 10, 100 டிவைடட் பை 9.8 இன்ட்டு a, தென் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் 0.981. ஸோ அதை தான் நான் கொஞ்சம் சிம்பிளாக சால்வ் பண்ணியிருப்பேன். டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, என்னடா இது 2 பிளாக்குக்கு ஒரு பிளாக்காக சால்வ் பண்ணியிருக்காப்லே அப்படின்னு. இந்த 2 டயக்ராமை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரே டயக்ராமை இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள், இந்த கொஸ்டின் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். அண்ட் பை த வே சொல்ல மறந்துட்டோம், இந்த கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி November 2024 பார்ட் சி பேஸ் பண்ண கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் சி கொஸ்டின்னா இதோட வெயிட்டேஜ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராப்ளம். சரிங்களா? அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்கலாம், கடைசி வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை, இங்கே 1/2 mv² வெலாசிட்டியும் இல்லை, ஆனால் நீங்கள் ஒர்க் எனர்ஜிங்கிற பேரில் இதை F × Sன்னு போட்டு 1/2 m ×
2as போட்டு இதை வழக்கம் போல் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா m இன்ட்டு எஸ்ஸையும் கட் பண்ணி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ தட் அப்ளிகபிள் டு லாஸ் ஆஃப் மோஷன். அப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது எதில்? லாஸ் ஆஃப் மோஷனில் சால்வ் பண்ணியிருக்கோம். இது கரெக்டானு கேட்டால் வேறு வழி இல்லையே. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு ஏதாவது கொடுத்துருக்கணும், வெலாசிட்டின்னு ஏதாவது கொடுத்துருக்கணும். இது ரெண்டும் இல்லாத போது வி ஜஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ப்ராப்ளம் ஒன்லி அண்டர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். அதுதான் இந்த கொஸ்டினோட ஃபைனல் பார்ட். ஓகேங்களா? அண்ட் பை த வே தட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. வீடியோ பிடிச்சிச்சுன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.